ஹாய் எவ்ரி ஒன். யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்களுக்கு பல்லு முளைக்கிறப்ப வந்து காய்ச்சலோ இல்லை ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷன்ஸ்லாம் வரப்போ வந்து வீட்டில் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைக்கு இப்போ பல்லு முளைக்குது இல்லை, அதனால தான் வந்து ஃபீவர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லார் வீட்லேயும் வந்து பெரியவங்க சொல்கிறது தான். ஸோ டூ யூ திங்க் ரியலி teething cause fever or diarrhea in kids? இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் இட். ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பல்லு முளைக்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாகவே வந்து வீட்டில் எது இருந்தாலுமே சின்ன சின்ன திங்ஸ் வந்து அவங்க கீழே எது போட்டு வச்சுருந்தாலுமே அதை எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. எதா எடுத்தாலும் வாயில் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி டேஸ்ட் பண்ணணும், அது என்ன அப்படின்ற ஒரு அந்த கியூரியாசிட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும் when teething occurs. ஸோ யூஸ்வலாக அது எந்த மந்த்ஸில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த 6 months எபோ, ஒரு சில குழந்தைங்களுக்கு அது 8th month-ஆ இருக்கலாம், 9 months. ஸோ less than 1 year-ல எப்போ அவங்களுக்கு அந்த டீதிங் காஸ் ஆகுதோ, பல் முளைக்குதோ, அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க நிறைய திங்ஸ் எடுத்து எடுத்து வாயில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பல்லு முளைக்கிறதுனால ஃபீவர் கிடையாது. ஸோ அவங்க எடுத்து வைக்கிற திங்ஸ்ல ஒரு கிருமிகளோ மைக்ரோப்ஸ் ஜெர்ம்ஸ் இருக்கிறதுனால அது அவங்க வாய்க்குள்ள போகிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து காஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து அவங்களுக்கு காய்ச்சலோ இல்லை லூஸ் மோஷனோ ஆகுதே தவிர பல்லு முளைக்கிறதுனால அந்த ஃபீவர் அண்ட் டைரியா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ஸோ அவங்களோட அந்த பல்லு முளைக்கிற அந்த டீதிங் ஜேர்னியை வந்து எப்படி ஸ்மூத்ஃபுல்லாக ஃபீவர் இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து வீட்டில் அந்த தரையை ஃப்ளோர் எல்லாம் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த டாய்ஸ் விளையாட்டு பொம்மைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறப்ப வந்து ஸோ அவங்க ஏதாச்சும் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டாலுமே வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு உடம்புல வந்து பரவாது. ஃபீவரோட ரிஸ்க் அண்ட் ஃபீவரோட சான்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.